ஒரு வீட்டில் அண்ணன் தம்பி இருப்பாங்க, ஒரு நிறுவனத்தில் சீனியர் ஜூனியர்னு இருப்பாங்க, ஒரு துறையில் மூத்தவர் இளையவர் அப்படின்லாம் மிக்சடாக இருப்பாங்க. ஒரு ஆட்டத்தில் பழம் தின்னு கொட்டை போட்டவர், நேற்று பெய்த மழையில் முளைச்ச காளான் அப்படின்னு சொல்லுவோம்ல, இருவரும் இருப்பாங்க, 2 பேருமே இருப்பாங்க. கொஞ்ச காலத்தில் தம்பி இருக்கார்ல, தம்பி ஜூனியர் இளையவர், நேற்று பெய்த மழையில் முளைத்த காளான், அவங்கெல்லாம் மேலே வந்திருப்பாங்க ஜம்முன்னு. அண்ணன் இருக்காங்கள்ல, சீனியர் மூத்தவர் பழம் தின்னு கொட்டை போட்டவர் பின்தங்கி இருப்பாங்க பர்ஃபார்மன்ஸில். இது அப்படியே வைஸ் வெர்சா மாறாகவும் கூட நடக்கலாம். எப்படி நடந்தாலும் இவரோ அவரோ மேலே வர்றதுக்கு காரணம் ஒன்று தான், முடிவெடுக்கும் திறன். டேக் த டிசிஷன்ஸ் ஃபாஸ்ட். சரி, தவறை தாண்டி the wrong person taken with right spirit, all the right decision taken with wrong spirit, all the wrong decisions அப்படின்னு சொல்லுவோம். சரி தவறு தாண்டி அதில் உங்கள் சுயநலம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. உங்கள் நிறுவனத்துக்காக முடிவே எடுங்க, உங்களுக்காக முடிவெடுக்காதீங்க. அப்படி இருந்தால் காணாமல் போயிடும். அது பழந்துட்டு கொட்டை போட்டவராக இருந்தாலும் சரி, புதுசாக முளைச்ச காலம் இருந்தாலும் சரி. என்னுடைய நண்பர் ராம் வசந்த் 4 கோடி ரூபாய் ஆர்டரை 10 லட்சம் குறைக்க சொன்னபோது வேண்டாம்னு டப்புன்னு எழுந்து வந்துட்டார். அந்த கான்ட்ராக்டே வேண்டாம்னு மறுத்ததுக்கு சரியான காரணங்கள் அவரோட மனசில் இருந்தது. முடிவெடுத்த நேரம் 5 நொடிகள். டிசிஷன் இல்லை சார், யோசிச்சு சொல்கிறேன், அப்படி சொல்கிறேன் அதெல்லாம் இல்லை, டிசிஷன் அவ்வளோதான். காலம் முழுவதும் லாபமே பார்க்க முடியாத ஒரு வாடிக்கையாளரோட ஆர்டர்களை இவர் தொடர்ந்து 6 வருஷமாக பண்ணிகிட்ருக்கார். இது வேறு மாதிரி இப்போ யோசிச்சு பாருங்களேன், செயல்படுத்திகிட்டு இருக்காரு. அதுக்கு முடிவெடுத்த நேரம் 5 நொடிகள் தான். அப்பப்போ நாம் தப்பாக முடிவெடுத்து ஐயோ தப்பாக முடிவெடுத்துட்டோமே அப்படின்னு கூட அவர் நினச்சிருக்காரு. ராம் வசந்த் நினச்சிருக்காரு. இருந்தாலும் அவர்கிட்ட வருத்தங்கள் இல்லை, அவர் கஷ்டப்படவே இல்லை. எடுத்த முடிவுக்கெல்லாம் நான் வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தேன்னா எடுக்க வேண்டிய முடிவை நான் எப்போ எடுக்கிறது, நான் டக்குன்னு தான் எடுப்பேன் அப்படிங்கிறாரு. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் இங்கே சொல்லலாம். நன்றி. இன்னும் பேசுவோம், தொழில் பேசுவோம், வியாபாரம் பேசுவோம், மனதை பற்றி பேசுவோம், விற்பனையை பேசுவோம். மகிழ்ச்சி. உங்கள் நண்பன் சேல்ஸ் கோச், லைஃப் கோச் சின்னராஜா. பை பை, see you all.